ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அறிவித்த பிரகாரம் நாங்கள் இந்திய சுதேச மிஷனரி சங்கம் என்கிற ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்தாபனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்திய தேசத்திலே 23 மாநிலங்களிலே நாங்கள் ஆண்டவருடைய திருப்பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அழகாக நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வட மாநிலங்களில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிற அநேக மாநிலங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இப்பொழுது வந்திருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு நாளிலே ஒரு மாவட்டம் முழுவதும் சனிக்கிழமை இரவு அங்கு உள்ள அனைத்து பாஸ்டர், அனைத்து மிஷனரிகள், அனைத்து போதகர்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் சென்றது. நீங்கள் நாளை காலை 5 மணிக்கு இங்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்கள் சைன் செய்து விட்டு சென்று விடலாம் என்பதாக ஒரு போன் வந்தது. அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பெயர் கொடுக்காமல் யார் ஆராதனை நடத்தினாலும் அவர்களை சொல்லாமல் வந்து போலீஸ்காரர்கள் வந்து அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள். அதுக்கப்புறம் உள்ள போனால் மறுபடியும் வெளியே வர முடியாது. அந்த சட்டம் அங்கு இருக்கிறது. எனவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தது நிமித்தமாக அனைவரும் சென்று காலை 5 மணிக்கு அங்கு கையெழுத்திட்டார்கள். கையெழுத்திட்டு பின்பதாக நாங்கள் செல்லலாமா என்று கேட்ட பொழுது அங்கு உள்ள அதிகாரிகள் கூறிய காரியம், பெரிய அதிகாரி வரட்டும், அதன் பிறகு செல்லலாம். 8 மணி ஆனது. அப்பொழுதும் கேட்டார்கள், பெரிய அதிகாரி வரட்டும் செல்லலாம். 9 மணி, 10 மணி, கடைசியாக இரவு 9 மணிக்கு அவர்களை அனுப்பிவிட்டார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மாவட்டத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் எங்கும் கடவுளுடைய ஆராதனையை நடத்த விடாமல் தடை செய்திருக்கிறார்கள். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது தேசத்தினுடைய கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தமிழ்நாட்டிலே மிகவும் அருமையாக கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் நமது தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, விசேஷமாக வட மாநிலங்களுக்காக, அங்கு ஆளுகை செய்கிறவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அந்த மாநிலங்களிலே கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்திய சுதேச மிஷனரி சங்கமானது இந்த தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியரை தாங்குவதற்கு நீங்க முன் வரலாம். நாங்கள் ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களிடம் படித்த பிள்ளைகள் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியிலே வந்திருக்கிறார்கள். 120 ஆண்டுகளாக இந்த பணியானது, இந்த சங்கமானது இந்திய தேசத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மிஷனரி சங்கத்திலே ஐயா அவர்கள், ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் பொருளாளராக 4 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆயர் பெருமக்களுக்கும் இங்கிருக்கிற பாஸ்டர்ஸ் அனைவர்களுக்கும் நான் நன்றியுடனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.